குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் at a point of equatorial plane. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிக்சரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த கொஸ்டின் நம்ம என்ன செய்ய முடியும், டெரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த பிக்சரை நல்லா ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இது வரைகிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா தான் எக்ஸாமினேஷனில் ஃபுல் மார்க் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இப்போ இந்த பிக்சரில் ஏபி அப்படிங்கிறது டைபோல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், அனதர் பக்கம் நெகட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2a. மிட் பாயிண்ட் வந்து O. அப்போ ஓலேருந்து பி வரைக்கும் ஏ டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஓலேருந்து ஏ வரைக்கும் ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மிட் பாயிண்டில் இருந்து இப்போ இந்த மிட் பாயிண்டில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி டாப்பில் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கிறோம். அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சி. இப்போ இந்த சி அப்படிங்கிற பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். பாசிட்டிவ் சார்ஜால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜாலையும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். பட் அதோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போது பாசிட்டிவ் சார்ஜில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கலாம். என்ன, ஒன்று வந்து E + sin θ, இன்னொன்று வந்து E + cos θ. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜால் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ரெண்டாக பிரிக்கலாம். E - sin θ, E - cos θ. ஸோ ஏன் அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்படி பிரித்தா அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நம்ம இதுக்கு முன்னால் டெரைவ் பண்ணி வச்ச ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி, பேரலகிராம் லா ஆஃப் அடிஷன், இதெல்லாம் 11th படிச்சிருப்போம். அந்த லாவை யூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணலாம். அதனால தான். ஸோ இப்போது 4 காம்பனண்ட் கிடைக்கும். 1 2, இங்கே 2 இருக்குது, 4 காம்பனண்ட். இந்த 4 காம்பனண்ட்டில் இந்த sin θ காம்பனண்ட் E + sin θ, E - sin θ ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல், ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அது ஒன்று நல்லிஃபை பண்ணிடும். அந்த ரெண்டு வேல்யூவும் 0 ஆயிரும். அப்போ இந்த 4 காம்பனண்ட்டில் 2 காம்பனண்ட் போயிடுச்சு. மீதி 2 காம்பனண்ட் மட்டும் இருக்குது. அது என்னதெல்லாம், E + cos θ, E - cos θ. இதுதான் நெட் ரிசல்ட். இந்த ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆக சான்சஸ் இல்லை. அப்போ எங்கள் ஒட்டுமொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த தேரியில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குமோ அதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அழகாக புரியும், நீங்களாகவே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். E + cos θ p cap, E - cos θ p cap. இந்த ரெண்டு காம்பனண்ட் முன்னாடியும் மைனஸ் சைன் இருக்கும் காம்பனன்ட்ஸ். ஏன் மைனஸ் சைன் இருக்குது அப்படின்னா, மறுபடியும் பிக்சரில் பாருங்கள். கிராஃப் இந்த ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. கிராஃபில் ஜென்ரலாக எக்ஸாக்சிஸ் எக்ஸாக்சிஸ் அப்படின்னு காட்டுவோம் இல்லையா. ஸோ எக்ஸாக்சிஸ் டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் ஜென்ரலாக இந்த ரெண்டுக்கு முன்னாடியும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மைனஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதான் ஈக்குவேஷன் 1.18. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1.18லேருந்து 1.19 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஒரே டேம் 2 தடவை இருக்குது. நீங்கள் பாருங்கள், 1.18ல் ஒரே டேம் 2 தடவை இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா -2E + cos θ p cap, ரைட்? இப்படி எழுதலாம், அப்படி தானே? 2E + cos θ p cap. ஒரே டேம் 2 தடவை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இப்போது இந்த E + அண்ட் E - இங்கே E - சார் இருக்குது. E +ம் E - மேக்னிடியூட் வேல்யூவில் சேம். அதனால் ரெண்டையுமே நான் E +ன்னு எடுத்துக்கிட்டேன். எடுத்த பிறகு இப்போ இந்த E +க்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேன், சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணோம், E +ஓட வேல்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ்.
1 by 4 by epsilon naught q by r square, right? 1 by 4 by epsilon naught q by r square. ஆனால் r ஸ்கொயர்னு சொல்கிறீங்க சார், r ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இருக்குது. அது எப்படி வந்துச்சு? இதுதான் எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் இந்த பிக்சருக்கு நம்ம வரணும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த B அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் C அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டு தானா? அதுதான் ப்ளஸ் சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. OBC அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் என்ன செய்யுது? ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த ரைட் ஆங்கிளை நீங்கள் நல்லா பாருங்கள். COB. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? A. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? R. ஆனால் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். CB டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ A ஸ்கொயர் R ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் R ஸ்கொயர் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். CBயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ OBயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். OCயில் என்ன வேல்யூ இருக்கோ அதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண பிறகு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தால் அதுதான் CBயோட டிஸ்டன்ஸ். இப்போ CBயோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஃபார்முலாவில் நம்ம டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவில் அந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ரூட் என்ன செஞ்சுருக்கும்? வெளில போயிருக்கும். இந்த ரூட் வெளில போனதுனால தான் இந்த டிஸ்டன்ஸ் என்னவாச்சு அப்படின்னா R ஸ்கொயர் A ஸ்கொயர் ஆச்சு. இப்போ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போவும் இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஹிடனாக இருக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போல நான் எழுதின அந்த ஃபார்முலாவை மறுபடியும் எழுதிக்கிடுவோம். அது என்ன ஃபார்முலா? 2 into E plus cos theta P cap, right? 2 into E plusக்கு பதிலாக இப்போ தான் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். 1 by 4 by epsilon naught. ஸோ அந்த 1 எழுத வேண்டாம். டிவைடட் பை 4 by epsilon naught. அண்ட் மேலே என்ன வந்துடும்? Q cos theta அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் என்ன கிடச்சிருக்கும்? R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர், ரைட்? ஸோ இந்த வேல்யூ தான் கிடச்சிருக்கும். இப்போ நான் வேறு ஒன்றும் செய்யலை. இந்த E டோட்டலோட ஃபார்முலா என்னங்கிறத எடுத்துகிட்டு அதில் E ப்ளஸுக்கு பதிலாக வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சுருக்கேன்? சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நோட்டில் தெளிவாக எழுதி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன செய்யணும்? காஸ் தீட்டாவுக்கு பதிலாகவும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? A பை ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். அது எப்படி கிடச்சிச்சு? அதுவும் இங்கேருந்து தான் கிடச்சிச்சு. இதே ரைட் ஆங்கிளில் இருந்து தான் கிடச்சிச்சு. அங்கேயும் இதை தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ இதை எடுத்துக்கோங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே தான் தீட்டா இருக்குது. காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு என்ன? A. ஹைபாட்டன்யூஸ் என்ன? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். அப்படி தான் வந்துச்சு, ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவையும் தூக்கி நம்ம இங்கே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா காஸ் தீட்டாவுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது டினாமினேட்டரில் என்ன இருந்திருக்கும்? டினாமினேட்டரில் என்ன இருந்திருக்கும்? அப்போ நான் எழுதின ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தி பாருங்கள். R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ஆல்ரெடி இருந்திருக்கும். இப்போ ஒரு ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் என்ன செஞ்சுருப்போம்? சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்போம். இதுதான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ ரூட் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பவர் 1/2ன்னு என்ன செய்யலாம்? எழுதலாம். வெயிட், என்ன இருக்குது அப்படின்னா R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு இப்போது ஒரு ஃபார்முலா, இப்போது இதில் 1/2 என்ன இருந்திருக்கு? ரூட் கிடச்சிருக்கு.
அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு மேலே ஆல்ரெடி பவர் 1 இருக்குது. 1ஐயும் 1/2வையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். அதுதான் இங்கே வந்துச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சாச்சு? எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் நியூமரேட்டரில் என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்குது, Q இருக்குது, A இருக்குது, P கேப் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதிலாக P வெக்டார் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. அதுதான் 1.20. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஏயோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணுனா அதை விட்டுருங்க, அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதை விட்டுட்டா மீதி என்ன இருக்கும்? ஆர் ஸ்கொயர் 3/2ன்னு இருக்கும். இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் கியூப் ஆயிரும். அப்படி தான் இங்கே ஆர் கியூப் ஆச்சு. ஸோ கடைசி ஈக்குவேஷனில் ஆர் கியூப் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வந்துச்சு. அந்த ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணி பவர் வேல்யூவை கேன்சல் பண்ணனால வந்துச்சு. திஸ் இஸ் அ ஃபைனல் ரிசல்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.